தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மித்ராஸ் தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ எதை பத்தினா ஐஐடி என்ஐடில வந்து பிஇ பிடெக் அதுக்கப்புறம் பிஆர் பி பிளான் இந்த கோர்சஸ் ஜாயின் பண்றதுக்கான ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன், அதாவது ஜின்னு சொல்லுவாங்க. இதுக்கான ஜி மெயின் எக்ஸாம் வந்து ஏப்ரல் 2019 வந்து நடத்த போறாங்க. இதுக்கான ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா நேத்து, அதாவது 8/2/2019 அன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு. கூகுள்ல போயிட்டு IITG அப்படின்னு டைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகுது. இதுல ஃபர்ஸ்ட்லயே ஒரு லிங்க் இருக்கும், அதை யூஸ் பண்ணி நீங்க வந்து லாகின் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா gmain.nic.in அப்படின்னு டைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதுல லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் இங்கிலீஷ் நியூன்னு ஒரு டேப் இருக்கு. அதுல வந்து இந்த எக்ஸாம் பத்தின முழு தகவல்கள் எல்லாமே இருக்கு. டவுன்லோட் பண்ணி ஃபர்ஸ்ட் படிச்சு பார்த்து அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்க. அதுக்கப்புறம் அப்ளை பண்றதுக்கு அப்ளை ஃபார் ஜி மெயின் ஏப்ரல் 2019 ஒரு லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த பேஜ்ல லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ் கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷன் கீழே பாத்தீங்கன்னா ப்ரொசீட் டு அப்ளைன்னு ஒரு டேப் இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகுது. இதுல நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஃபீஸ் டீடைல்ஸ் எல்லாமே வந்து கேட்டகரி வைஸ் கேஸ்ட் வைஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த டவுன்லோட் இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் லிங்க் வந்து இந்த பேஜ்ல வந்து டாப்லயே கொடுத்துருக்காங்க. நீங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடி அதை டவுன்லோட் பண்ணி படிச்சு பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்றதுக்கு. ஃபீஸ் டீடைல்ஸ் கீழே பாத்தீங்கன்னா உங்களுடைய போட்டோகிராஃப் என்ன சைஸ்ல இருக்கணும், அதுக்கப்புறம் உங்க சிக்னேச்சர் வந்து என்ன சைஸ்ல இருக்கணும், அந்த டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. முக்கியமா உங்க போட்டோகிராஃப்ல பாத்தீங்கன்னா உங்க பேர் வந்து இந்த மாதிரி வந்து மென்ஷன் பண்ணிருக்கணும் சொல்றாங்க. கீழே வந்து எப்ப அந்த போட்டோகிராஃப் எடுத்தீங்க அந்த டேட்டை வந்து இந்த மாதிரி ரைட் சைட்ல கொடுத்துருக்க மாதிரியே வந்து நீங்க ரெடி பண்ணி வச்சிருக்கணும் சொல்லிருக்காங்க. அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா இன்னும் சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்லிருக்காங்க. போட்டோ சைஸ் பாத்தீங்கன்னா 10 KB ல இருந்து 20 KB குள்ள இருக்கணும் சொல்லிருக்காங்க. சிக்னேச்சர் பாத்தீங்கன்னா 4 KB ல இருந்து 30 KB குள்ள அந்த சைஸ்ல இருக்கணும் சொல்லிருக்காங்க. வீடியோ பெருசா இருக்குன்னு ஸ்கிப் பண்ணீங்களா உங்களுக்கு புரியாமல் போகலாம். அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ பாருங்க, அப்பதான் வந்து ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. எல்லாத்தையும் படிச்சு பார்த்தீங்கன்னா இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணி ப்ரொசீட் டு அப்ளை ஆன்லைன் இருக்க அந்த டேப் வந்து கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகுது. அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டின்னு ஒரு டேப் இருக்கும். அதில் வந்து நீங்கள் எந்த ஸ்டேட்டில் இருக்கீங்களோ அந்த ஸ்டேட்டை வந்து அதில் வந்து செலக்ட் பண்ணுங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வந்து நீங்கள் +2 வந்து எந்த ஸ்டேட்டில் படிக்கிறீங்க அந்த டீடைல்ஸ்க்கு அதையும் வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தா எந்த ஸ்டேட்டோ அதை செலக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செலக்ட் ஐடென்டிஃபிகேஷன் டைப்னு ஒரு டேப் இருக்கு. அதில் வந்து ஆதார் கார்டுலேருந்து டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு, அது மாதிரி பாஸ்போர்ட் அது மாதிரி கேட்கும். அதில் வந்து நீங்கள் எந்த ஐடி கார்டை யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஐடி கார்டை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு கீழே வந்து அந்த ஐடி கார்டோட நம்பரை வந்து மென்ஷன் பண்ணுங்க. அதுக்கு கீழே உங்களோட நேம் என்டர் பண்ணுங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் ஜெண்டர், அதுக்கப்புறம் இந்த கேப்சர் டெக்ஸ்ட்டை என்டர் பண்ணிட்டு சப்மிட் இருக்க அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்கள் நேம் வந்து உங்கள் சர்டிஃபிகேட்டில் என்ன இருக்கோ அதே மாதிரி வந்து இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணுங்க தப்பு இல்லாமல். உங்கள் நேமையும் டேட் ஆஃப் பர்த்தையும் என்டர் பண்ணும்போது உங்கள் 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்து தப்பு இல்லாமல் வந்து கரெக்டாக என்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த செக்யூரிட்டி பின்னை வந்து என்டர் பண்ணிட்டு சப்மிட் இருக்க அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் நேம் ஆல்ரெடி வந்து நீங்கள் என்டர் பண்ணதெல்லாம் இதில் டிஃபால்ட்டாக வந்துருக்கும். உங்கள் டேட் ஆஃப் பர்த்தும் வந்திருக்கு. அதில் வந்து உங்கள் ஃபாதர்ஸ் நேமை வந்து இந்த ஃபீல்டில் வந்து என்டர் பண்ணுங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்கள் மதர்ஸ் நேம் கேட்கும், அதையும் வந்து கரெக்டாக என்டர் பண்ணுங்க. உங்கள் ஃபாதர் நேம் மதர் நேம் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் 10th இல்லை +2 சர்டிஃபிகேட்டில் இருக்க மாதிரியே வந்து என்டர் பண்ணவும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேர்ள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்கும். அதாவது நீங்கள் வந்து ஒரே கேர்ளா உங்கள் பேரண்ட்ஸ்க்குன்னு கேட்கும். எஸ் ஆனால் எஸ் கொடுங்க, இல்லை நோ கொடுங்க. அதுக்கு கீழே உங்கள் டேட் ஆஃப் பர்த் ஆல்ரெடி அதிலே டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் கேட்டகிரின்னு ஒரு ஃபீல்டு இருக்கும். அதில் வந்து நீங்கள் என்ன கம்யூனிட்டியோ அந்த கம்யூனிட்டி வந்து இதில் வந்து செலக்ட் பண்ணுங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா என்டர் கேஸ்ட் நேம்னு கேட்கும். அதில் வந்து நீங்கள் என்ன கேஸ்ட்டோ அந்த டீட்டெயில்ஸை போடுங்க, அதாவது உட்பிரிவோ அதை வந்து என்டர் பண்ணுங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பர்சன் வித் டிசேபிலிட்டி, அதாவது மாற்றுத்திறனாளிகளான்னு கேட்கும். அது வந்து எஸ் இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லை நோ கொடுங்க. அதுக்கு கீழே பார்த்தா ஆர் யூ டயபெட்டிக், சுகர் பேஷண்டாக இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லை நோ கொடுங்க. அதுக்கப்புறம் நேஷனாலிட்டி செலக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ் ஒரு டேப் இருக்கு. அதில் வந்து நீங்கள் ரூரலா அர்பனா அதை வந்து செலக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அப்ளைங் ஃபார்னு ஒரு டேப் இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஜி மெயின் பேப்பர் 1 இது பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக் கோர்சஸ்க்கு. அதுக்கப்புறம் ஜி மெயின் பேப்பர் இது பார்த்தீங்கன்னா பிஆர் பி பிளான் அந்த கோர்சஸ்க்கு. ரெண்டுத்தையுமே எழுதுனீங்களா ஜி மெயின் பேப்பர் 1 பேப்பர் 2 போத்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஒரு டேப் இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு, அந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் எக்ஸாம் சென்டரை சூஸ் பண்ணுறதுக்கு 4 சாய்ஸஸ் கொடுத்துருக்காங்க. அந்த டேப்ல வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்கள் எக்ஸாம் சென்டர் டீட்டெயில்ஸ் எந்தெந்த சென்டரில் வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறது வசதி இருக்கோ அந்த இடத்தெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து உங்களுக்கு விருப்பமான 4 இடங்களை வந்து தேர்வு பண்ணி 1 2 3 4 வந்து வரிசைப்படுத்தி சூஸ் பண்ணுறங்க. எக்ஸாம் சென்டரை சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அருகாமையில் உள்ள எக்ஸாம் சென்டர் ஏதாவது இருந்தால் அதை வந்து ஃபர்ஸ்ட் ஆகும். அதுக்கு அடுத்து அருகாமையில் உள்ள இடத்த வந்து செகண்ட் ஆகும். அது மாதிரி வந்து 4 இடங்களை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா क्वेश्चन பேப்பர் மீடியம்னு ஒரு டேப் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா क्वेश्चन பேப்பர் வந்து எந்த லாங்குவேஜ்ல இருக்கணும் 3 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஹிந்தி, குஜராத்தி, இங்கிலீஷ் இந்த 3 லாங்குவேஜ் கொடுத்திருக்காங்க.
நீங்க வந்து எந்த லாங்குவேஜ் உங்களுக்கு தேவையோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுடைய மெயிலிங் அட்ரஸ் டீடைல்ஸ் எல்லாமே வந்து என்டர் பண்ண வேண்டியது இருக்கு. அதாவது நீங்க எந்த ஸ்டேட்ல இருக்கீங்க, எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கீங்க, உங்க அட்ரஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பின்கோட் நம்பர், இமெயில் அட்ரஸ், மொபைல் நம்பர், இது எல்லாத்தையும் வந்து கரெக்டா வந்து தப்பு இல்லாம வந்து என்டர் பண்ணுங்க. உங்க இமெயில் ஐடியும் மொபைல் நம்பர் வந்து முக்கியமானது. அதுல வந்து நீங்க ஆக்டிவ்ல இருக்க இமெயில் ஐடியை கொடுங்க. அதுக்கப்புறம் உங்க போன் நம்பர் எது வந்து ஆக்டிவா இருக்கோ அந்த நம்பரை கொடுங்க. ஏன்னா எல்லா வித ஓடிபி, அதுக்கப்புறம் எஸ்எம்எஸ், எல்லா கம்யூனிகேஷனோட டீடைல்ஸ் எல்லாமே வந்து உங்க மெயிலுக்கும் உங்க மொபைலுக்கும் வந்து எஸ்எம்எஸ் மூலமாக தான் தெரியப்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அகாடமிக் டீடைல்ஸ்னு ஒரு டேப் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா இயர் ஆஃப் பாசிங் கிளாஸ் 10 ஆர் இட்ஸ் ஈக்குவலன்ட். இதுல பாத்தீங்கன்னா உங்களுடைய 10ஆம் வகுப்போ இல்ல அதற்கு இணையான கல்வி தகுதி வந்து எப்ப நீங்க பாஸ் பண்ணீங்கன்ட்டு அந்த டேப்ல வந்து நீங்க ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா நிறைய வருஷம் இருக்கும். அதுல வந்து நீங்க எந்த வருஷம் வந்து நீங்க 10th அதுக்கு ஈக்குவலண்டான குவாலிஃபிகேஷனை பாஸ் பண்ண வருஷத்தை வந்து செலக்ட் பண்ணணும். அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்கூல் போர்ட் ஆஃப் கிளாஸ் 12 குவாலிஃபையிங் எக்ஸாம்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்கு. அதுல வந்து நிறைய ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. அதாவது நீங்க 12th அதற்கு இணையான கல்வி தகுதி வந்து எந்த போர்டு மூலமா பாஸ் பண்ணீங்க அப்படின்னு ஒரு டீடைல் கேட்டிருப்பாங்க. அது நீங்க ஸ்க்ரோல் பண்ணாம நிறைய ஆப்ஷன் இருக்கும். நீங்க தமிழ்நாடு ஹையர் செகண்டரி போர்டுனா தமிழ்நாடு ஹையர் செகண்டரி போர்டுன்னு ஒரு ஆப்ஷன் அதுல இருக்கும். அதை வந்து செலக்ட் பண்ணுங்க. எந்த போர்டுல நீங்க வந்து 12th இல்ல அதுக்கு இணையான கல்வி தகுதி படிச்சீங்க அந்த போர்டை வந்து இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். நீங்க உங்களுடைய ஆன்லைன் அப்ளிகேஷனை ஃபில் பண்றதுக்கு முன்னாடி இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் ஆல்ரெடி சொன்னேன். நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் அந்த லிங்கை கொடுக்குறேன். அதை டவுன்லோட் பண்ணி படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து உங்க ஆன்லைன் அப்ளிகேஷனை வந்து ஃபில் பண்ணுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா நேம் ஆஃப் த குவாலிஃபையிங் எக்ஸாம் பாஸ் டு / அப்பியர்னு ஒரு டேப் இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி பார்த்தா நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். ஃபர்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா நீங்க வந்து +2 கம்ப்ளீட் பண்ணவங்க, அதாவது தமிழ்நாடு போர்டு இல்ல அதர் போர்டுல 10+2 ஸ்ட்ரீம்ல வந்து +2 கம்ப்ளீட் பண்ணவங்க வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணலாம். அதுக்கு கீழே பார்த்தா எஸ்எஸ்சி அது மாதிரி டிப்ளமோ படிச்சவங்க நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்க எந்த கேட்டகரி வரீங்களோ அதை வந்து கரெக்டா நீங்க படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த கேட்டகரி வந்து நீங்க சூஸ் பண்ணுங்க. எல்லா குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸுமே அதில் கொடுத்துருக்காங்க. அதாவது +2 படிச்சவங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ கேண்டிடேட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி கேண்டிடேட், அது மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்க என்ன கல்வி தகுதி வச்சிருக்கீங்களோ அந்த கல்வி தகுதி வந்து அதை வந்து கரெக்டாக வந்து தப்பு இல்லாமல் வந்து செலக்ட் பண்ணுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா பிளேஸ் ஆஃப் கிளாஸ் 12 குவாலிஃபையிங் எக்ஸாம் ஸ்கூலிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது வந்து டவுனா இல்ல வில்லேஜா அது மாதிரி கேட்கும். அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு பாத்தீங்கன்னா இயர் ஆஃப் பாசிங் ஆர் அப்பியரிங் கிளாஸ் 12 குவாலிஃபையிங் எக்ஸாம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா நீங்க 2019ல வந்து +2 கம்ப்ளீட் பண்றேன்னு நினைச்சீங்களா அந்த 2019 செலக்ட் பண்ணுங்க. இல்ல ஆல்ரெடி நீங்க +2 முடிச்சிருந்தா அந்த வருஷத்தை வந்து இதுல வந்து செலக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் கேட்டிருக்கோம். அதுக்கப்புறம் ரோல் நம்பர் கேட்டிருக்கோம். ஆல்ரெடி நீங்க பாஸ் பண்ணவங்களா தான் இதுல வந்து என்டர் பண்ணுங்க. பாஸ் பண்ணல அப்பியர் ஆகுறவங்களா அது வந்து நீங்க பிளாங்கா விட்டுறலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது பாத்தீங்கன்னா டைப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் ஒரு ஆப்ஷன் கேட்டிருப்பேன். அதாவது நீங்க +2 படிக்கிற ஸ்கூல் பாத்தீங்கன்னா கவர்மெண்டா பிரைவேட்டான்னு கேட்கும். அதை வந்து நீங்க வந்து கரெக்டா செலக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மோட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுல வந்து நீங்க வந்து வீட்டில் செல்ஃப் ஸ்டடியா இல்ல கோச்சிங் சென்டரா அது மாதிரி கேட்கும். அதுல வந்து நீங்க என்ன ஆப்ஷன் தேவையோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா நேம் ஆஃப் த ஸ்கூல் காலேஜ் ஃப்ரம் வேர் பாஸ்ட் அப்பியர்னு கேட்கும். உங்க ஸ்கூலோட டீடைல்ஸ் வந்து அதுல வந்து என்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஸ்கூலோட அட்ரஸ் வந்து அடுத்த ஃபீல்ட்ல வந்து என்டர் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா கார்டியன் டீடைல்ஸ் சொல்லிட்டு அதுல வந்து உங்க ஃபாதர் இல்ல கார்டியனோட குவாலிஃபிகேஷன், ஆக்குபேஷன், அதுக்கப்புறம் ஆனுவல் இன்கம் அந்த டீடைல்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணுங்க. அது கூடவே பாத்தீங்கன்னா உங்க மதர்ஸோட குவாலிஃபிகேஷன், ஆக்குபேஷன், இன்கம் அது எல்லாத்தையுமே வந்து இதுல வந்து என்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சூஸ் யுவர் பாஸ்வேர்ட்னு ஒரு டேப் இருக்கும். அதுல வந்து உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து நீங்க வந்து செட் பண்ண வேண்டியது இருக்கும். பக்கத்திலே பாத்தீங்கன்னா ஒரு கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, என்னென்ன மோட்ல வந்து உங்க பாஸ்வேர்டு இருக்கணும்னு சொல்லிட்டு அதன்படி வந்து உங்க பாஸ்வேர்டை வந்து நீங்க வந்து செட் பண்ணலாம். செட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பாஸ்வேர்டை வந்து நீங்க கன்ஃபார்ம் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கொஸ்டின் ஒரு டேப் இருக்கும். அதுல சில கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுல ஒரு கொஸ்டின் வந்து நீங்க செலக்ட் பண்ண அதுக்கான ஆன்சர் வந்து செக்யூரிட்டி ஆன்சரை வந்து நீங்க வந்து செட் பண்ண வேண்டியது இருக்கும். அதையும் செட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் கீழே இருக்க செக்யூரிட்டி பின்னை வந்து இந்த ஃபீல்ட்ல வந்து என்டர் பண்ணிட்டு சப்மிட் அண்ட் ரிவ்யூன்னு ஒரு டேப் இருக்கு. அதை வந்து கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். உங்க டீடைல்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கான்னு ஒரு வாட்டி பார்த்துட்டு ஃபைனல் சப்மிட் கொடுத்தீங்கன்னா நீங்க திரும்ப வந்து எடிட் பண்ண முடியாது. நீங்க ஏதாவது எடிட் பண்ணணும்னு நினைச்சீங்களா எடிட் கிரெடென்ஷியல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் மேலேயே இருக்கு பாத்தீங்களா, அதை கிளிக் பண்ணி உங்க டேட்டாஸ் ஏதாவது தப்பா ஃபில் பண்ணியிருந்தா அதை வந்து நீங்க கரெக்ட் பண்ணிக்கலாம். நீங்க ஃபைனல் சப்மிட் கொடுத்தீங்கன்னா திருப்பி வந்து எடிட் பண்ண முடியாது. அதனால ஒரு முறைக்கு 2 முறை வந்து நீங்க கரெக்டா வந்து உங்க அப்ளிகேஷன் டீடைல்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கான்னு ரிவ்யூ பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபைனல் சப்மிட் பண்ணுங்க. நீங்க எடிட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எடிட் கிரெடென்ஷியல் அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்க வந்து எடிட் பண்ணிக்கலாம். எல்லாமே கரெக்டா இருந்துச்சுங்களா கீழே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய டேப்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது எல்லாத்தையும் வந்து செக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு கீழே பாத்தீங்கன்னா ஐ அக்ரின்னு ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். அதையும் வந்து நீங்க செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் இருக்க அந்த பட்டனை வந்து பிரஸ் பண்ணுங்க.
நீங்க திரும்பவும் சொல்றேன், நீங்க உங்க அப்ளிகேஷன் டீடைல்ஸ் எல்லாமே கரெக்டா இருந்தா மட்டும் இந்த ஃபைனல் சப்மிட் கொடுங்க. எடிட் பண்ணா எடிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபைனல் சப்மிட் கொடுங்க. ஃபைனல் சப்மிட் கொடுத்தீங்கன்னா எடிட் பண்ண முடியாது, அதை ஞாபகம் வச்சுங்க. சப்மிட் பட்டனை பிரஸ் பண்ணதும் இந்த மாதிரி ஒரு செக் பாக்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் பார்த்தா எஸ் ப்ளீஸ் டூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் மேலேயே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் நம்பருக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் வந்து டிஸ்பிளே ஆகும். இதுதான் உங்களுடைய லாகின் ஐடியும் கூட. நீங்கள் செட் பண்ண பாஸ்வேர்டையும் இந்த அப்ளிகேஷன் நம்பரை வச்சு தான் நீங்கள் இதுக்குள்ள லாகின் பண்ண முடியும் ஃபர்தரா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோவையும் சிக்னேச்சர் வந்து இந்த சைஸஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த சைஸில் நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு உங்கள் ஃபோட்டோக்கு கீழே வந்து உங்கள் நேம் இது மாதிரி இருக்கணும். கூடவே வந்து உங்கள் என்னைக்கு அந்த ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸும் இந்த மாதிரி மென்ஷன் ஆயிருக்கணும். உங்கள் ஃபோட்டோவையும் சிக்னேச்சரையும் ஆல்ரெடி ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு இந்த இடத்துல வந்து அப்லோட் பண்ணுங்க. ஃபோட்டோ சைஸ் பார்த்தீங்கன்னா 10 KBலேருந்து 200 KBக்குள்ளே இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா 4 KBலேருந்து 30 KBக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த சைஸில் வந்து நீங்கள் ஆல்ரெடி ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து அப்லோட் பண்ணுங்க. உங்கள் ஃபோட்டோ கீழே இந்த மாதிரி நேம் இருக்கணும். கூடவே வந்து என்னைக்கு அந்த ஃபோட்டோ எடுத்தீங்க அந்த டீட்டெயில்ஸ் இருக்கணும். ஃபோட்டோ சிக்னேச்சரை அப்லோட் பண்ணதான் ப்ரிவ்யூ ஆப்ஷனை யூஸ் பண்ணி இது மாதிரி நீங்கள் பார்த்துட்டு கீழே இருக்க அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு ஃபைனல் அப்லோட்னு இருக்க அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணதும் உங்கள் ஃபோட்டோ சிக்னேச்சரை வந்து அப்லோட் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் எக்ஸாம் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பே எக்ஸாமினேஷன் ஃபீன்னு ஒரு டேப் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கோ ஃபார் பேமெண்ட்னு ஒரு டேப் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் எக்ஸாம் ஃபீஸை நீங்கள் எந்த மோட்ல பே பண்ணுறீங்களோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் இருக்க அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணணும். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங் யூஸ் பண்ணி அப்புறம் யூபிஐ யூஸ் பண்ணி வந்து உங்கள் ஃபீஸை வந்து பே பண்ணலாம். நீங்கள் எந்த மோட்ல பே பண்ணணும்னு நினைக்கிறோம் அதை செலக்ட் பண்ணிட்டு ப்ரொசீட் ஃபார் பேமெண்ட்னு ஒரு டேப் கீழே இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்க. நான் வந்து கிரெடிட் கார்டு மோடு யூஸ் பண்ணி தான் பே பண்ணுறேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கிரெடிட் கார்டோட நம்பரை, கிரெடிட் கார்டு இல்லைனா டெபிட் கார்டு எந்த யூஸ் பண்ணீங்கன்னா அந்த நம்பரை போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்கள் நேம் வந்து என்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கே தெரியும் மந்த் அண்ட் இயர், சிவிவி நம்பர், அதுக்கப்புறம் இந்த கீழே இருக்க இந்த செக்யூரிட்டி கோடை என்டர் பண்ணிட்டு பேன்னு ஒன்று இருக்க அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்க. ஒன்ஸ் உங்களோட பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதா இந்த மாதிரி வந்து யுவர் டிரான்சாக்ஷன் ஹஸ் பீன் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு ஒரு மெசேஜ் வரும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் டு கோ ஹோம்னு ஒரு டேப் இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட் த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் GMain April 2019 ஒரு மெசேஜ் இருக்கு. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் கன்ஃபர்மேஷன் பேஜ்னு ஒரு டேப் இருக்கு, அதை கிளிக் பண்ணதும் உங்களுடைய கன்ஃபர்மேஷன் பேஜ் வந்து இந்த மாதிரி PDF ஃபார்மேட்டில் வந்து டவுன்லோட் ஆகிடும். இதை வந்து நீங்கள் இந்த ஹார்ட் காப்பியை வந்து அனுப்ப தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து உங்கள் ரெஃபரன்ஸுக்கு வைத்திருந்தால் மட்டுமே போதுமானதுன்னு சொல்கிறாங்க. அதனால் உங்கள் ஹார்ட் காப்பியை வந்து நீங்கள் NTA-க்கு வந்து அனுப்ப தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.